श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओं तत्सत्। उद्धवगीता 17வது अध्यायं 7வது श्लोकम्। श्रीभगवानुवाच परस्परानुप्रवेशात् तत्त्वानां पुरुषर्षभा पौर्वापर्यप्रसङ्ख्यानाम् यथा वक्तुर्विवक्षितम्। ஆறு படிச்சிருக்கணும், 6 தான் முடிச்சிருக்கோம். உத்தவர் கேட்ட கேள்விக்கு பகவான் பதில் சொல்ல தொடங்கிட்டார். என்ன கேள்வி கேட்டார் பகவான்? ஒரே சம்பிரதாயத்தில் வந்த ருஷிகள், அதே வேத பரம்பரையில் வந்தவங்க, அதே வேதத்தினை படித்து சொல்கிறவங்க தத்துவங்களை பற்றி ஏன் பல விதமான எண்ணிக்கை வச்சு சொல்கிறாங்க, என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டான். அப்புறம் நீ வேறு மாதிரி சொல்லியிருக்க, 5, 11, 3, 5 எல்லாம். அதனால் எனக்கு நீ விவரமாக எது கரெக்டு, எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரி பேத அபிப்பிராயத்தினே அப்படின்னு சொன்னால் பகவான் அதுக்கு பதில் சொல்ல தொடங்கி, தப்புன்னு கிடையாது, அவங்கவங்க அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு தோணுற மாதிரி சொல்லலாம். ஏன்னா என்னுடைய பிரகிருதி பற்றி அவங்க, என்னோடய மாயா பற்றி அவங்க நல்லா புரிஞ்சிருக்காங்க. மாயினை ஆதாரமாக வச்சுக்கிட்டு பேசும்போது என்ன கஷ்டம் இருக்குது அதில் அவங்களுக்கு, மாயினை பலவிதமாக வர்ணித்து விவரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பகவான் முதல் ரொம்ப சாஃப்டான ஒரு பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொன்னார். ஆனால் லோகத்தில் ருஷிகளை நூட்டுடும் மிச்சம் அதிக பிறகு அந்த ருஷிகள் சொன்னது என்ன, தாத்பரியம் என்ன, அர்த்தவாதம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நிறைய பேர் லோகத்தில் வாத விவாதம் பண்ணுறாங்க. இந்த வாத விவாதம், விதண்டவாதங்கள், பிடிவாதங்கள் இது எல்லாமே ஏன் வருதுன்னா என்னோட மாயனால் தான் அவங்க பிரமிக்கப்பட்டாங்க, மோகிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு 6வது ஸ்லோகத்தில் அப்போது அதுக்கு பரிகாரம் என்ன, அந்த வாதம் போகணுமென்னா என்ன பண்ணணும்னா மனசு முதல்ல சாந்தமாகணும், குரு சொல்கிறதே உருப்படியாக கேட்கணும், முழுசாக கேட்கணும். கொஞ்சம் அறக்குறையாக கேட்டுட்டு அதே தான் சத்தியம் தாத்பரியம்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. அப்புறம் நீ கொடுப்பக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கொடுப்பக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி மனசு சமம் சாந்தியாக இருக்கிறது, இந்திரியங்கள் நிகிரகத்தில் இருக்கிறது. சமதமாதிகளோட அபியாசத்தினால யார் ஒருத்தனும் அப்படி அபியாசம் செய்கிறானோ அவனுக்கு இந்த பக்ஷபேதம் பேதபாவம் விலீனமாயிடும். அப்புறம் விவாதங்கள் இதெல்லாம் பண்ணுறது நிறுத்துவாங்க. அந்த விவாதம் அனேதே பண்ணக்கூடாதுன்னு என்னோடய ருஷிகளே சொன்னாங்க.
உபனிஷத்தில் சொன்னாங்க, அந்யாவாச்சோ விமுஞ்சத. அப்புறம் என்னுடைய பரமபக்தரான என்னுடைய அம்பாசிடர் அவர் ஒருத்தர் இருக்கார், நாரதர் சொன்னார், என்னது, வாதோ ந அவலம்பிய. ஆனால் அதுக்குள்ளே ஏன் வாதம்னா உள்ள ரஜோகுணம் தமோ குணத்தினால மோகிக்கப்பட்டாங்க. அதனால் ஆஃப்டர் எஃபெக்ட் ரஜோகுணத்தினால வளவளன்னு பேசுவாங்க, ஓகே, வாதிப்பாங்க, ஆர்குமெண்டட் மென்டாலிட்டி வரும் அப்படின்னு சொல்லி 6வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் பதில் சொல்லி, அதுக்கு பிறகு இப்போ 7வது ஸ்லோகத்தில் படித்தோம் ஸ்லோகம். ஓ புருஷஸ்ரேஷ்டா, ஓ உத்தவா, யார் ஒருத்தன் வந்து அத்தியாத்ம வித்யக்கு தகுதி பெட்டி அது மேலே ரொம்ப ஆவலோடு வந்து கலந்துக்கிறானோ, கேட்டுக்கிறானோ, தெரிஞ்சுக்கிறானோ, ஆசைப்படுறானோ, அவன் புருஷஸ்ரேஷ்டா, மனிதர்களிலேயே உத்தமமானவன். கோட்டி பேர் இருக்கட்டும், அதில் ஒருத்தர் நம்ம முமுட்சுகளாக இருக்கோம்னா நம்ம தான் சிறந்தவங்களன்னு நம்மளை பாராட்டுறார் பகவான். சரியா? இந்த தத்துவங்களுடைய விஷயம் இருக்கே, இது வந்து இது பாயிண்ட் சொன்னதே பகவான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறாரு. கடந்த வாரம் பேசும்போதே நமக்கு சில உதாரணங்கள் கொடுத்துட்டே நான் சாந்தோக்கிய உபனிஷத்தினே அந்தோபனிஷத்தினே அந்த விஷயத்தை இங்கே பகவான் சிஸ்டமேட்டிக்காக டெக்னிக்கலாக சொல்கிறார். என்னென்னா பௌராபரிய பிரசங்கியானாம் அப்படின்னு அர்த்தம், காரிய காரணம். ஓகே, அது ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு இந்த சங்கியா என்னறது అనేది வந்து மாறும். வக்துஹு சொல்லுவாங்க, தப்பொன்று கிடையாது. அதில் சமயத்துக்கு தகுந்த மாதிரி, ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி, குருவுக்கு அப்போ அந்த மனசில் என்ன தோணுறதோ அது சொல்லுவார் ருஷிகள். அதனால் அது தப்பு கிடையாது. விவக்ஷிதம் பௌர்வாபரிய, அது வந்து காரிய காரணம்னு அர்த்தம். என்ன அது? பரஸ்பர அனுப்பிரவேசத்வானாம், ஒன்றில் ஒன்று கலந்து வச்சு சொல்கிறது. பூரணம் மாதிரி வெளியில் பார்த்தா ஒன்றும் தெரியல, ஆனால் உள்ளே வேறே ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஸ்வீட்டு கூட நிறைய அப்படி பண்ணுவாங்க இல்லையா, மேலே ஒன்று உள்ளே வேறு வேறு கலர். சிலதெல்லாம் என் நார்த் இந்தியன்ஸ் வந்து கட் பண்ண உள்ள அந்த பூமி கட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த உள்ள 3 கலர்ஸில் இருக்கு. கஷ்டம் தான், எப்படி பண்ணுவாங்க அப்படி லைனாக லேயர்ஸ் வரும். அந்த மாதிரி தான் பரஸ்பரம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரவேசமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த வக்தவுடைய வக்துஹு அப்படின்னா வக்தா, த ஸ்பீக்கர், யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரோ அவர் அபிப்பிராயத்துக்கு அனுரூபமாக கனெக்ட் பண்ணி சொல்லுவார். அதில் கனெக்ட் பண்ணி சொல்கிறது பாசிபிள் தான். ஓகே, அதனால் பகவான் வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறாரு, தப்பு இல்லை. ஆனால் நீ வந்து ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். தாத்பரியம் என்ன, அர்த்தவாதம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றும் மிக்ஸ் ஆகிறது అనేది 8வது ஸ்லோகத்தில் பகவானும் கொஞ்சம் இன்னும் விவரிக்கிறார். ஏகஸ்மின்னபி த்ருஷ்யந்தே பிரவிஷ்டானீதராணி ச பூர்வஸ்மின் வா பரஸ்மின் வா தத்வே தத்வானி சர்வஷஹ. அந்த பௌர்வாபரிய అనేది காரிய காரணம் அனே சொல்லிட்டோமா, அது இப்போ கொஞ்சம் விவரிப்போம். பகவானை விவரிக்கிறார். ஓகே, ஏகஸ்மின் அபி, ஒரே தத்துவமாக இருந்தால் கூட அதில் இதர தத்துவங்கள் எல்லாமே
எல்லாத்தையும் கலந்து வச்சும் சொல்லலாம்னார். அது நான் இப்படி விவரிக்கிறேன் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு. ஸ்லோகம் ரொம்ப சுலபந்தான். காரணத்தில் காரியத்தினை கொண்டு போய் மிக்ஸ் பண்ணுறதே ஒரு பிரக்ரியா. ஓகே, ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த காரணத்தில் மிக்ஸ் பண்ணுறது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். எப்போது நம்ம வந்து இந்த ஜகத்து வந்து இந்த உலகம் பஞ்சபூதங்கள்னால் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் அர்த்தம் நம்ம எல்லோரும் அதில் இன்க்ளூடட் தானே. பஞ்சபூதங்கள்னால எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்போ எல்லாத்த பற்றி சொல்லணுமா? பசு பற்றி பக்ஷி பற்றி சொல்லணுமா? பூச்சி எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. நம்ம சரீரங்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அத்தனை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த பஞ்சபூதங்கள் கூட அடங்கியிருக்கு. ஸோ பஞ்சபூதங்களுக்கு காரணம் காரியமாக இருக்கிறது எல்லாமே அந்த பஞ்சபூதம்னு சொன்னாவே அதில் சேர்த்த மாதிரி தானே. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஆல் த ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடட் இன் தி அந்த ப்ரொடக்ஷனுக்கு காரணமான ஓகே பலதெல்லாம். இட்லி, தோசை, ஊத்தப்பம், டோக்லா எல்லாத்துக்கு காரணம் ஒரே இட்லி மாவு தான். அதில் எல்லாம் இருக்குது. ஸோ இட்லி மாவு இஸ் ஈக்குவல் டு நிறைய அதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வரும். மினி இட்லி எதில் இருக்கு, ஒரு வாய் கூட வராது. ஆனால் பண்ணுவான். எவ்வளோ கஷ்டம், குட்டி 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 போட்டு எடுத்து மனுஷனை சாப்பாட்டுறான் பண்ணவன. விதவிதமாக பண்ணிக்கணும். சிரமமான பரவாயில்ல. எவ்வளோ பண்ணிங்க எனக்கு கஷ்டப்பட்டு. ஸோ மெனி வெரைட்டிஸ். அதே ஒன்று வந்து இப்படி இருக்குது, அதே ஒன்று இப்படி இருக்கு. மெது வடை, அந்த வடை, இந்த வடை, போண்டா. சரி, அப்புறம் அடுத்தது என்ன பகவான் என்ன சொல்கிறார்? காரணத்தினை கொண்டு போய் காரியத்தில் கலக்கிறது. அப்படி கூட பண்ணலாமா? அதான் சொல்கிறார். ஒன்று சொன்னால் இப்போ அதுக்கு ஆப்போசிட் சொல்கிறோம். உதாரணம் சொன்னால் புரியும். மரணத்துக்கு அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணும். ஓகே, அதுதானே சாஸ்திரம் சொல்கிறது. சூக்ஷ்ம சரீரம் போகும் அடுத்த சரீரம் தேடி அவனுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி. அப்படின்னு சொல்லும்போதும் நிறைய வாட்டி சந்தேகம் வரணும். வந்ததோ இல்லையோ. என்னன்னா, சரி சூக்ஷ்ம சரீரம் போகும், காரண சரீரம் என்னமாகும் சார்? காரண சரீரம் பற்றி எப்பவுமே சொல்லவே மாட்டீங்க. நம்ம தத்துவபோதாவது எங்கே படித்து எத்தனை நாள் சொல்லும் போதோ காரண சரீரம் பற்றி சொல்லிட்டோமா? சூக்ஷ்ம சரீரம் தான் ட்ராவல் பண்ணுன்னு சொன்னோம். ஆனால் அசல் சூக்ஷ்ம சரீரத்துக்கு காரணமாக இருக்கிறது காரண சரீரம். மாண்டூக்கத்தில் கூட பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? காரணாத்மா தான் ஸ்தூலாத்மாவுக்கு, அப்புறம் சூக்ஷ்மாத்மாவுக்கு ஸ்தூலாத்மா காரணமாக இருக்கேன். அப்படி என்ன அர்த்தம்? அது சொல்லலைன்னாப்பா கூட அண்டர்ஸ்டுட். என்னது? சூக்ஷ்ம சரீரம்னா காரண சரீரம் கூட அதில் இன்க்ளூடட். பார்த்தீங்களா? அப்படி என்னாச்சு? காசு வந்து காரியத்துக்குள்ளே வச்சுட்டோம். ஒன்றும் இல்லை, உல்ட்டா பண்ணுறது. மேலே ஸ்வீட் வச்சு உள்ளே ஏதாவது உப்பு மாவு வச்சு தெரியல, அப்படி ஏதாவது பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர். அதுதான் சொல்கிறார் பகவான். அப்போது என்ன அர்த்தம்? காரணம் காரியத்தினை ரெண்டுத்தினை பூர்ணமாக பிரிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். cannot be separated totally. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன், அப்போ புரியும். எப்படி என்ன? ஜலம், ஐஸ் க்யூப், அப்புறம் இல்லை ஸ்டீம், ஆவி போகிறது, ஸ்டீம் ஆவி. இது வந்து இது எல்லாத்தையும் என்யூமரேட் பண்ணலாம். ஜலம்னா இப்படி இருக்கும், இந்த ஜலம் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு எல்லாம். அதே மாதிரி ஐஸ் க்யூப் பற்றி அதோட சைஸ் இவ்வளோ, ஓகே, அப்படி எல்லாம் மெஷர்மெண்ட். இது க்யூப் மாதிரி இருக்கு, இது எல்லாம் சொல்லலாம். யூ கேன் டிஸ்கிரைப் இட்.
அது எல்லாத்தையும் பற்றி எனுமரேட் பண்ணலாம். எப்படி செப்பரேட் எனுமரேட் பண்ணலாம். ஆனால் செப்பரேட்டாக எனுமரேட் பண்ணலன்னா கூட அது ஜலந்தான், ஒன்று தானே அது. ஸோ அதனால காரிய காரணம் అనేది ஜலமே காரியமாக இருக்கும்போது ஐஸாகவும் ஸ்டீமாகவும் இப்படி தெரியறது. ஸோ அதனால் அது நீட் நாட் டு எனுமரேட், ஆனால் எனுமரேட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் அது எல்லாமே ஒரே H2ஓடைய டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ், ஒரே ஜலத்துடைய இதே டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்னால எனுமரேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் பகவான் காரியம் காரணத்துக்குள்ளேயும் காரியத்துக்குள்ள காரணத்தினையும் இப்படி மிக்ஸ் பண்ணி கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தத்துவானி ஸோ ஏகஸ்மின்னபி திருஷ்யந்தே பிரவிஷ்டானி தராணி ச பூர்வஸ்மின் வா அபரஸ்மின் வா, இதில் அது அதில் இது. ஓகே, தத்வே தத்துவானி சர்வசः. ஓகே, அந்தர்பூதங்களும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 8வது ஸ்லோகத்தில். ஸோ இந்த மிக்சிங் அண்ட் சேஞ்சிங் த நம்பர் அண்ட் ட்ரில்லிங் அது சபப் கரெக்டாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். அப்புறம் 9வது ஸ்லோகத்தில் பௌர்வாபரியமதோமீஷாம் பிரசங்க்யானாமபீப்சதாம் பிரசங்க்யானாம் யதா விவிக்தம் யத்வத்க்ரம் गृह्णीमो युक्ति संभवात. கரெக்டு தானே படித்தா? 9வது ஸ்லோகம் தானே? இல்லை, ஏதாவது பேஜ் நம்பர் மாறிடுச்சோ? கஷ்டமாக இருக்கேன். சரி, இங்கே சிம்பிள் தான். இது கூட இப்போ அந்த மேலே சொன்ன விஷயத்தின்னு பாருங்கள், அதே வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு, பௌர்வாபரிய. ஓகே, அதனால அதஹ அப்படின்னு அர்த்தம். மேலே சொன்ன விதமாக இந்த 2 விதமாக பார்க்கும்போதும் இந்த தத்துவங்களை காரண காரிய பாவங்களுக்குள்ள ஒன்றுக்கொன்று மிக்ஸ் பண்ணி கணக்கு போட்டு இந்த விவாதம் செய்கிறவங்களும் இருக்காங்களே, அதெல்லாமே அது மேலே ஆதாரப்பட்டு இருக்குது, அந்த நம்பர் டிஃபரன்ஸ் எல்லாம் கூட. அப்போது எந்தெந்த ஒப்பீனியன் அபிப்பிராயத்தோடு அவங்க சொல்கிறாங்களோ, புத்தி இருக்கிறவன், கொஞ்சம் விவேகம் இருக்கிறவன் அது சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். ஓகே, வாதிக்கிறவனுக்கு அந்த வாதனை ரொம்ப சீரியஸ், அவனுக்கு டேம் சீரியஸ். அதனால் பகவானுக்கு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, வத்க்ரம், வத்க்ரம்னா முகம், வக்ரதுண்ட மகாகாய், அந்த வக்ரம் இல்லை. வக்ரம் வேறு, வத்க்ரம் வேறு. வத்க்ரம்னா முகம், முகம்னா வாய் தான். யாரோடைய வாயில் எந்தெந்த ருஷி யார் யாரெல்லாம் என்ன நம்பர் எப்படி சொல்கிறாங்களோ, ஆனால் வேதம் ஆதாரமாக வச்சுக்கிட்டு சொல்லணும். ஓகே, யாரும் எதுவுமே சொந்தமாக சொல்ல முடியாது. ஆக்சுவலாக சொந்தமாக சொல்கிறாருன்னா இதெல்லாம் வேதத்தில் இல்லாதன்னு நான் சொல்கிறேன். நான் புதுசு சொல்கிறேன்னா அதெல்லாம் போய் அது நம்பக்கூடாது. அன்றைக்கி கூட சொன்னோம் இல்லையா, ஒரு ஆர்கனைசேஷனும் நானும் கண்டுபிடிச்சேன், நான் செஞ்சேன் இப்படின்னாவே அங்கே வம்பு. அங்கே வேதம் இருக்கணும், சாஸ்திரம் இருக்கணும், அதுதான் மையமாக இருக்கணும். அப்போ ப்ராப்ளம் வராது. அந்த மனுஷன் போனாலும் சரி, என்னன்னா சரி, அப்புறம் சண்டை இதெல்லாம் காம்படிஷன் வராது. அப்புறம் அந்த ஆசிரமத்துக்கு அதிஷ்டானம் இப்போ அடுத்து அவருக்கு அப்புறம் என்ன, யார் வேறு யார் எலெக்ஷன் வைக்கணும், அப்படி வைக்கணும். அதுக்கு நிறைய இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். சில இடத்துல கோர்ட்டுக்கு போவாங்க, சில இடத்துல மர்டர்ஸ் கூட நடக்கும். அப்படி கூட ஆகிடுது. பேருக்கு ஆசிரமம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஏன்னா அதுக்கு நிறைய சொத்து இருக்கு.
சுற்றி நிறைய, அதனால் நம்ப முடியாது. ஆசிரமத்துக்கு வரவங்களை எல்லாரும் நம்ப முடியாது. மகாத்மனுக்கு பக்கத்தில் சுற்றுறவங்க எல்லோரும் கூட ஏதோ ஒரு விதமாக அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பக்கம் கூட போவாங்க. அதனால சில மகாத்மர்கள் மாட்டிக்குவாங்க. அடிக்கடிக்கு பேப்பரில் வர்றதில்லை அதுதான். அதனால் இங்கே பகவான் சொல்கிறாரு, சரி அப்படி தத்துவங்களுடைய காரிய காரண ஒன்றில் ஒன்று கலந்து சொல்கிறதுல ஆதாரப்பட்டிருக்கும். யார் யார் அந்தந்த வேதத்தின் ஆதாரமாக வச்சுக்கிட்டு பேசுகிறாங்களோ அது யுக்தமாக தான் இருக்கும். இட்ஸ் பரவாயில்ல, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் சரியா. அதனால் கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த விஷயத்தினை அங்கே கன்க்ளூட் பண்ணுறாரு. ஆனால் அடுத்த 10-11 శ్లోకங்களுக்குள்ள இந்த ஆர்குமெண்ட் అనేది అభిప్రాయ భేదం అనేది జాగ్రత్తగా తాత్పర్యం ఎన్నాని தெரிஞ்சுக்காம வாதிக்கிறவங்க என்ன ஆயிடுதுன்னா வாதனையிலேயே போவாங்க, அர்த்தவாதத்திலேயே போயிடுவாங்க. நான் 2 உதாரணம் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறார். இது பகவானோட அபிப்பிராயம் இல்லை, ஆனால் இப்படி இருக்கலாம். 2 உதாரணம் சொல்கிறாரு. இங்கே கொஞ்சம் விசாரணை செய்யக்கூடிய ஸ்லோகங்கள் இது ரெண்டுமே சரியா. 10வது ஸ்லோகம் படிக்கிறோம். அநாத்ய வித்யாயுக்தஸ்ய புருஷஸ்யாத்மவேதனம் ஸ்வதோ ந சம்பவாதன்யத் தத்வக்ஞோ ஞானதோ பவேத். இது மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப சிம்பிள் அர்த்தத்தோட, அவித்யோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆத்மா என்னன்னு அவனால் பிரித்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி அவித்யோட அஜ்ஞானத்தோடு இருக்கிறவனுக்கு ஞானத்தோடு இருக்கிற இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தாதான் இவனுக்கு ஞானம் ஏற்படும் தவிர இல்லைன்னா சாத்தியப்படாது அப்படின்னு. ஸோ குருவோட முக்கியத்துவம்னு நம்ம சிம்பிள் மீனிங்கு எடுத்துக்கலாம். ஆனால் இதில் பகவான் சொல்கிற அபிப்பிராயம் என்னன்னா அவர் வேறு மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. நான் அது விவரிக்கிறேன் உங்களுக்கு சரியா. பதார்த்தம் அப்புறம் பார்ப்போம். ஸோ இதை பற்றி லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸு, வாத விவாதங்கள், அபிப்பிராய பேதங்கள் இருக்குது இந்த விஷயங்களுக்குள்ள. இந்த தத்துவத்தினை கனெக்ட் பண்ணுற விஷயத்தில் அந்த எக்ஸாம்பிள் ஒன்று என்ன, ஒரு குரூப்புக்கு சேர்ந்தவங்க இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு குரூப்புக்கு சேர்ந்தவங்க இந்த தத்துவங்களை பற்றி பேசும்போதும் முக்கியமாக 3 எடுத்துக்கிட்டு பேசுவோமே, 3 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 3 அனு சொல்கிறவனு என்னென்ன, ஜீவாத்மா, அப்புறம் பரமாத்மா அண்ட் அனாத்மா. ஓகே, ஜீவாத்மா, பரமாத்மா, அனாத்மா. கன்ஃபியூஷன் இல்லையே, அதே தான் ஜீவ ஜெகத் ஈஸ்வரான்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இங்கே பகவான் அந்த அனாத்மா வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. அனாத்மான ஜெகத்து தான். ஓகே, ஸோ பரமாத்மா, ஜீவாத்மா, அனாத்மானு 3 கவுண்ட் பண்ணிக்கலாமே அன்றான். ஓகே, இது யாருன்னு சொன்னால் யோகா ஃபிலாசபர்ஸு, யோகா பேசுகிற அவங்க, பாத்தஞ்சிலாவது வேறு யாராவது யோகா ஃபிலாசபர்ஸ் அவங்க இப்படி பேசுகிறான். ஆனால் ஸோ இவங்களுடைய வாதனம் என்ன, இது சரியில்லைன்னு இன்னொருத்தன் வருவான், அவனை பற்றி அப்புறம் சொல்லுவோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாயிண்ட் என்ன, ஜீவாத்மா, நான் இதே சொல்கிறேன் அப்போ தான் இது புரியும் உங்களுக்கு. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாருன்னா 3 வேண்டாம் 2 போதும்ன்றான். 3 வேண்டாம் 2 போதும். ஏன்னா ஜீவாத்மா பரமாத்மான்னு 2 கணக்கு பண்ணாதே. யார் அவங்க? சாங்கியர்கள். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று தான் வச்சுக்கிட்டு புருஷான்னு வச்சுக்கோ,
பிரகிருத்தின்னு வச்சுக்கோ. இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் டிஸ்கஷன். ஸோ பகவான் இது இப்படியெல்லாம் பாரு பேசிக்கிறாங்க. என்ன தெரியுமோ அவங்க பேசுகிறது. பகவான் டைரெக்டாக சொல்லலை, நம்ம இங்கே கொஞ்சம் விசாரணை பண்ணுறோம். ஸோ முதல் பாயிண்ட், இப்போ இது 2 இருக்கும்போது அந்த 2வது குரூப் அவன் 2 வச்சுக்கோன்றான்னா இந்த 3 வச்சுக்கலாம்னு சொல்கிறவனுக்கு ஒத்துக்கலை. அவன் என்ன சொல்கிறான்னா, அப்படி வச்சுக்கூடாது, ஜீவாத்மா பரமாத்மனை ஒன்றா வச்சுக்கக்கூடாது, ஒன்றா சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஜீவாத்மா மகா அக்ஞானி, பரமாத்மா மகாஜானி. எப்படி அக்ஞானியாக இருக்கிற ஜீவ ஞானியாக இருக்கிற பரமாத்மா ஒன்றாக முடியும்? கேட்குறதுக்கு கரெக்டு தானே சார் அப்படின்னு இருக்கு. அதனால் ஸோ இப்போது இந்த 10வது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னது என்னன்னா, இந்த யோகா ஃபிலாசபர் சொல்கிற விஷயம். எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா, அதுவும் அங்கே இன்னொருத்தனை வேறே ஒன்று சொல்கிறான், அதனால தான் இவனை சொல்கிறான். அதனால் நான் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் இப்போது. அப்புறம் என்ன இவங்களுடைய ஆர்குமெண்ட்னா, ஜீவ அனாதி, அவித்யா அனாதி. அப்போ அவித்யக்கு ஜீவக்கு 2 அனாதினால இவங்களுடைய சம்பந்தம் இருக்கேன், அது அனாதி தான். அனாதின்னா எப்போ நின்றோ இருக்க, டைம் தெரியாது. ஜீவ எப்பவுமே அக்ஞானி தான். அப்போது அதனால் என்ன முக்கியமான பாயிண்ட் இவங்க ஆர்குமெண்ட், அதனால் இந்த அனாதி அக்ஞானத்தோட சம்பந்தம் வச்சிருக்கிற இந்த ஜீவனுக்கு அக்ஞானம் போகணுமன்னா இன்னொரு ஜீவனால் பண்ண முடியாது. இன்னொரு ஜீவனால் பண்ண முடியாது. எப்படி? அந்த ஜீவன் அக்ஞானி தான், அனாதி. அப்போது ஸ்பெஷலாக பரமாத்மாவே பண்ணணும். அதனால தான் அவங்க ஈஸ்வரானது கொண்டு வரான் யோகாவில். பட் நம்ம இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறோம். உங்களை பேச பேச தெரியும், இந்த 10, 11, 2 முடியறதுக்குள்ள பாயிண்ட்ஸ் புரிஞ்சதை. இப்போ இவங்களுடைய லாஜிக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. சும்மா பேச மாட்டாங்க அவங்க. என்ன பதஞ்சலி என்ன சாதாரணம் என்ன இல்லை, கர்மகாண்டை பற்றி பேசுகிற கௌதம முனி சாதாரணம், எல்லா ருஷிகள் தான். அதனால தான் குழப்பம். உத்தவர் நல்லா கேட்டார். இந்த டாபிக் இப்போ இங்கே பேசி விவரித்து இவ்வளோ பேசலைன்னா இது குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். படிப்பாங்க, வேதம் படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அப்படி இருக்காங்க, நல்லா இருப்பாங்க, நாங்கள் எல்லோரும் வைஷ்ணவர்கள், நாங்கள் எல்லோரும் சைவர்கள் எதுவும் சொல்லிக்கிட்டு இருப்பான், நல்லவங்களது எல்லாரும். ஆனால் பூர்ண சத்தியம் ஏகத்துக்கு வரும்போது கஷ்டம். நீ ஏகத்துக்கு வராத வரைக்கும் உனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. சரி, அதனால ஒரு ஜீவனால் இந்த அக்ஞானியில் இருக்கிற ஜீவன் அவன் அக்ஞானி, இவன் அக்ஞானத்தை அவர் எப்படி நீக்க முடியும்? அதனால் அப்போனா கேவலம் பரமாத்மா ஈஸ்வரனால் மட்டும்தான் இது சம்பவமாகும் அப்படின்ற. ஓகே, யார்? ஏன்னா ஈஸ்வரன் அனாதி அவித்யை இல்லாதவர். ஈஸ்வரன் ஃப்ரீ ஃப்ரம், சுதந்திரன். எங்கேருந்து? அவித்யா, அனாதி அவித்யிலிருந்து ஃப்ரீ. ஆனால் அனாதி வித்தையோடு இருக்கிறவர், அனாதி வித்தையோடு இருக்கிறவர், ஞானஸ்வரூபமாக வித்தையோடு இருக்கிறவர். அப்படி வித்யாவான இருந்த பரமாத்மா மட்டும்தான் இன்னொரு ஜீவனுக்கு ஞானம் கொடுக்க முடியும். சரி, அதனால தான் இப்போது ஸ்லோகம் பாருங்கோ, அதில் ஞானதா அనే வார்த்தை அநாதி அவித்யாயுக்தஸ்ய. இப்போ நான் சொன்னதெல்லாம் அங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? ஆதி అనేది ஆரம்பம் అనేది இல்லாத அஜ்ஞானத்தோ கூடியிருக்கிற இந்த புருஷஸ்ய ஜீவனுக்கு ஆத்மவேதனம் ஆத்மஜானம் ஸ்வதஹ அவனுக்கு ஓகே ந சம்பவாத். இது கிருஷ்ணாவுடைய ஆர்குமெண்ட்டு இல்லை. இப்படியெல்லாம் சொல்லும் போது அப்போது புரியணும் இல்லையா?
அப்போ லோகத்தில் வர இந்த குருகள் எல்லாம் யார் நமக்கு சந்தேகம் வரும். இவன் இங்கே வந்து சாட்சாத் பகவானே வரணுமன்றானே, அதெல்லாம் அப்புறம் கிளாரிஃபை ஆகிடும். இப்போவே கூட ஆகிருக்கலாம், நமக்கு வேதாந்தம் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறதுனால. என்ன சம்பவாது. அப்போது என்ன, அந்யஹா தத்துவக்னஹா, இன்னொரு தத்துவக்னன், தத்துவமும் தெரிஞ்சவர் யாருன்னா ஞானதா, ஞானத்தினே கொடுத்தவர், கொடுக்க முடிஞ்சவர் ஆயிருக்கணும். பவேத். இதில் என்னென்ன இந்த பதத்தில் ஞானதன்னா ஆதி குரு பரமாத்மான்னு அர்த்தம். ஞானதன்னா ஆதி குரு பரமாத்மா. பரமாத்மா தானே முதல் குரு. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச. இல்லை சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியன்னு சொன்னான். அது வைஷ்ணவர்களுக்கு பிடிக்கும், மார்கழினால் அதையும் சொல்லிக்கிறோம். இது சைவர்களுக்கு பிடிக்கும். சதாசிவசமாரம், எங்கள் சிவன் தான் சொல்லணும் சார், நாராயணன் சொல்லக்கூடாது. சரிப்பா, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் ரெண்டும் சொல்லுவோம். கார்த்திகை மாதம் நல்லா கொண்டாடுவோம், மார்கழி மாதமும் கொண்டாடுவோம். மார்கழி மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், கார்த்திகை மாதத்தில் சிவன் கோயிலுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவோம், எல்லாம் பண்ணுவோம் எங்கள். அதனால் ஸோ இங்கே ஞானதான்னு அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன இந்த ஸ்லோகத்தில், ஜீவ அஜ்ஞானி, ஈஸ்வர ஞானி. ஓகே, இங்கே 3 பதங்கள் உபயோகப்படுத்தார் பகவான் வந்து. அதே தான் ஜீவ ஈஸ்வர பிரகிருதி இல்லை ஜகத்து சொல்கிறதுக்கு அனாத்மா அன்னார். சரியா, இது ஒரு குரூப் ஆர்குமெண்ட் இப்படி இருக்கு. அடுத்தது 11வது ஸ்லோகத்தில் புருஷேஸ்வரயோரத்ர ந வை லக்ஷண்யமன்வபி ததன்ய கல்பனா பார்த்த ஞானம் ச பிரகிருதேர்குணः. ஓகே, இப்படி இவன் சொன்ன உடனே அந்த சாங்கியர்கள் அடுத்த குரூப் 2 போதுமனு சொன்னானே, அவனு சும்மா இருப்பான் என்ன? இல்லை இல்லை, நான் சொல்கிற கேளு, ஏன்னா 3 வேண்டாப்பா, தேவையில்லை, 2 போதும். என்னது? புருஷன் பிரகிருதி போதும். எப்படி என்ன இவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, ஆத்மா ஒன்று தானே, ஜீவாத்மா பரமாத்மா அன்றோம். ஆத்மா అనేది வந்து அசங்கா சர்வகதன்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்க, அது அவங்களும் ஒத்துக்குவாங்க. ஆத்மா சர்வகதா அசங்கா, அன்அட்டாச்டு, எது கூட பந்தம் இல்லை, எல்லா இடத்துல வியாபிச்சு இருக்கிறது. நீ ஒத்துக்கிறாரு. அதனால் ஜீவாத்மா பரமாத்மனே 2 பேர் அசங்கமாக தான் இருந்திருக்கணும். 2 பேர், ஏன்னா ஆத்மா இருக்குல்ல, அப்போ ஒரே புருஷன் எடுத்துக்கிறான். புரேஷயனாத் புருஷா, பூர்ணத்வத்வாத் புருஷா, பல அர்த்தம் இருக்கு. புருஷா ஓகே, ஒரே ஆத்மாவாக கவுண்ட் பண்ணிக்கலாமே, அப்படி பண்ணால் போதும். ஏன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் பேதம் இல்லை. எந்த விதத்திலும் ஆத்மா அசங்க, ஆத்மா சர்வகதா, எல்லா இடத்துலையும் இருக்க, ஏதோட சங்கம் இல்லை. ஆனால் இதுக்கு அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ஒத்துக்காமல் இவன் இப்படி சொன்ன உடனே பதில் கொடுக்குறான். யார்? முதல் குரூப். அவன் என்னன்னா, முதல் குரூப் அவங்க இது ஒத்துக்கலை, ஆல்ரெடி அவங்களோட ஆர்குமெண்ட் அப்படி இருக்குது. இப்போ பதில் யார்? 2வது குரூப் தான் கொடுக்குறான். நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் இவனுடைய லாஜிக்குன்னு ஸ்ட்ரென்தன் பண்ணி சொல்கிறான். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, ஞானம் ஜீவனுக்கு இல்லை, ஜீவாத்மாவுக்கு. ஜீவாத்மா ஞானம் இல்லைன்னு நீ சொல்கிறேன் இல்லையா, பரமாத்மாவுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்கானே. ஞானம்
ஆர் அஜ்ஞானம் అనేది வந்து இந்த பாயிண்ட்ஸில் நமக்கு கொஞ்சம் வேதாந்தத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஆனால் நாம் இதெல்லாம் தாண்டி போகிறோம்னா பட் திஸ் இஸ் வெரி க்ளோஸ். அதனால் சாங்கியர்களை மோர் க்ளோசர் டு தி வேதாந்திஸ் தேன் தி யோகா பீப்புள் லாஜிக்கலாக பார்த்தா. ஆனால் சாங்கியர்கள் கூட அங்கே திரும்பி ஒருத்தருக்கு ஒரு புருஷன் என்றான். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுன்னு சொல்கிறேன். ஈச் பாடி ஹேஸ் காட் எ டிஃப்ரெண்ட் சோல்ன்றான். சுவாமி சொல்லுவார் ஒரு ஷூக்கு ஒரு சோல் மாதிரி. அங்கே மாட்டிக்கிட்டான். நம்ம அதையும் தாண்டி வரோம் அத்வைத்த ஃபிலாசபியில். இவங்க என்ன இப்போ கொடுக்குறான் பதில் சாங்கியா அவனுக்கு. ஸோ ஞானம் அஜ்ஞானம் என்பது அந்தக்கரண விருத்தி மாத்திரம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா நாளானைக்கு மாண்டூக்கியத்தில் 7வது மந்திரத்துக்கு போகும்போது கௌடபாதர் அதுக்கப்புறம் சொல்கிற காரிக்கடை எல்லாம் புரியும். கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ இந்த 2த்தில் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாம் நமக்கு மாண்டூக்கியத்தில் வந்துச்சு. இன்னும் கூட உங்களுக்கு நெருங்கி அந்த நினைவு வரும் மாண்டூக்கியத்தில் சொன்னது. இது வந்து கேவலம் அந்தக்கரண விருத்தி, மனசில் வர விருத்தி தான் ஞானம் அஜ்ஞானம் என்பது. ஆத்மலோ ஞானமும் கிடையாது அஜ்ஞானமும் கிடையாது. இது கொஞ்சம் நல்லா இடிக்கும். ஞானம் அடையிறதுக்கு சத்சங்கத்துக்கு வரணும், கேட்கணும் அப்படின்னு தானே சொல்லிட்டுருக்குறோம். அதுதான் மாண்டூக்கியம் வரும்போது அவர் போடுற அந்த பம்பாட்டிங்கு நம்ம எதுவுமே இல்லைன்னு நம்ம ஷார்ட் அப்படி பிரிஞ்சு தூளாகி போயிடுவோம். ஒன்றும் புரியாத மாதிரி. இவ்வளோ நாள் படித்தது என்னான்னு. அதனால தான் ஜாக்கிரதை 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் மாண்டூக்கியம் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சது. ஞானம் அஜ்ஞானம் అనేది மனசு அந்தக்கரணத்தில் வர ஒரு விருத்தி மட்டும்தான். ஒருக்காகவும் அது ஆத்மாவுக்கு சேர்ந்தது கிடையாது. ரெண்டுமே உடனே தைத்திரிய உபனிஷத் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. நீங்கள் அழகாக ஏதோ பாட்டை கூட பாடியிருக்கீங்க, மந்திரத்தினே பாட்டாக பாடியிருக்கேன். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அதெல்லாம் அந்த லெவலில் இப்படி லெவல்னு சொல்லிட்டு நம்மளை எங்களுக்கு கொண்டு போய் மேலே அப்புறம் அப்படி தூக்கி போட்டுட்டோம். எந்த லெவலுக்கு கிடையாது. பேச்சு வாய் திறந்தாவே போய் தப்பு. எது சொன்னாலும் சரி, எனி வேர்டு இஸ் ராங். இன்னும் சொல்லணும்னு கௌடபாதர் சொல்லுவார். அப்புறம் அத்வைத்தம் அనే பதம் உபயோகப்படுறது தப்பு. அத்வைத்தம் பதம் வென் துவைத்தம் இஸ் தேர் இட் ரிலேட்டட், அதுக்கு சம்மந்தப்பட்டுதான் ரிஃபரன்ஸ் தவிர அசல் அந்த வார்த்தை உபயோகப்பட தப்புன்றேன். அதுதான். அதனால தான் ஞான நிஷ்ட ஞானோட பிணக்கல் சிகரம்னா அது வார்த்தைகளினால சொல்லி முடியறதில்லை. அதனால தான் தியாகே நைக்கே அనే வார்த்தைக்கு நம்ம என்னன்னா புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா இல்லைப்பா. சர்வம் வேதத்தினை விட்டுடு, சப்தத்தினை விட்டுடு. அப்போது ஆடி போயிடுவான் சாதகனாவது. அதனால தான் அங்கே வரைக்கும் போய் சேர்றதுக்குள்ள படாத பாடு. குரு அடி பக்கத்தில் இருந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே சத்சங்கம் அது இதுன்னு படித்து அது படித்து இது படித்து உள்ள டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்குள்ளே ஆயுஷ் முடிஞ்சிடும். ஆயுஷ் முடிஞ்சிடும். அவ்வளோ டிராஃபிக் இருக்குது உள்ள ஜாமாய். எத்தனையோ ஜன்மங்கள் அத்தனை. அதனால தான் ஸ்ரத்தையோட கேட்கறது అనేది விஷயத்தினை. அதனால் ஆத்மாவுக்கு சேர்ந்ததில்லை. ஏன்? அதுக்கு கொஞ்சம் லாஜிக்கு கொடுக்கணும். ஞானம் வந்து சத்வகுணத்துக்கு சம்பந்தப்பட்டது. எங்கே யார் சொன்னாங்க? யார்? கிருஷ்ணரே சொன்னார் கீதையில். சத்வாத் சஞ்சாயதே ஞானம்
சத்வகுணத்துடைய எஃபெக்ட் தான் ஞானம். இப்போ தான் குணத்திரய விபாக யோகம் 14 எல்லாம் பார்த்தோம். அதனால இப்போ ஈக்குவேஷன் வருது. அதனால சத்வகுணம் ஞானம், ஞானம் சத்வகுணத்துக்கு சேர்ந்தது, சத்வகுணம் மனசுக்கு சேர்ந்தது, மனசு பிரகிருதிக்கு சேர்ந்தது. அதனால் ஞானமனே விருத்தி பிரகிருதிக்கு சேர்ந்தது. ஞானமனே விருத்தி அந்த லிங்க் இது எப்படியோ நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களோ, அப்புறம் கேட்டு நோட் பண்ணிக்கிறீங்களோ தெரியல, இது சிந்திக்கணும். இதே சிம்பிளாக சொல்லும் போது சுவாமிஜி withdraw the senses from the objects. Okay, withdraw the senses and come to the mind. Withdraw the mind and come to the buddhi. Then drop the buddhi, you are there. அப்படியே சுலபமாக அடிக்கடிக்கு சொல்லுவார். இது கட்டோபனிஷத்தில் சொன்னதே. ஓகே, இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேபிய பரம் மனஹ மனதஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதஸ்து சஹ. பார்த்தீங்களா? இப்போ கிளியராக இருக்கா? ஞானம் అనేది விருத்தி మనస్సులో వరది, అంతఃకరణத்தில் ஏற்படுறது. அப்போது ஞானம் అనేది சத்துவகுணத்தினால வருது, சத்துவகுணம் అనేది மனசுக்கு சேர்ந்தது, மனசு பிரகிருதிக்கு சேர்ந்ததுனால ஞான விருத்தி பிலாங் டு த பிரகிருதி. ஆத்மாக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அனாலிசிஸ். ஸோ ஆத்மா அசங்கம்னால இந்த அடுத்த பாயிண்ட்டு, ஆத்மா அசங்கம் అనేది ஆல்ரெடி சொன்னோம், கேட்டிருக்கோம். ஆத்மா அசங்கம்னால ஆத்ம ஞானத்து கூட சங்கம் இல்லை. ஆத்மாக்கு ஆத்மா அசங்கம். நீங்கள் அப்புறம் ஞானம் అనేది ஏதோ அங்கே இருக்கேன்னா அப்போ சங்கம் இருக்க மாதிரி தானே, அப்போ அசங்கம் எப்படி ஆகிடும்? அதனால் ஞானத்து கூட ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. ஆத்மா அசங்கம் అనేది நீ ஒத்துக்கிறேன். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு லாஜிக்கு. அப்போது என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பரமாத்மாக்கு ஞானம் இருக்க? நோ ஞானம். பரமாத்மா ஞானம் இல்லை. சரியா? ஜீவாத்மாக்கு நோ ஞானம். ஏன்? ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொன்னோம். மேலே பேசினதெல்லாம் ரெண்டுத்துக்கு அப்ளை ஆகணும் இல்லையா? ஞானம் అనేది అంతకన్నా వృత్తి అని சொல்லிட்டோம் இல்லையா? கேன்சல் ஆகிப்போச்சு. சரியா? அதனால தமோ குணத்தினால, இப்போ சத்துவகுணம் சொன்னதுனால 3 குணங்களை பற்றி ஞாபகப்படுத்துக்கிறோம். தமோ குணத்தினால இந்த இக்னோரியன்ஸ்ன்றோம். ஓகே, அப்புறம் இதெல்லாம் எங்கே? அந்தக்கரண மனசில் தான். ரஜோகுணத்தினால விபரியம், டவுட்டு, சந்தேகம். அப்புறம் சத்துவகுணத்தினால ஞானம். ஆனால் இது எல்லாமே இந்த 3 இப்போ சொன்னது பிரகிருதிக்குள்ள, விக்ருத்தியோட கூடியிருக்கிற பிரகிருதிக்குள்ளே தான் இந்த பேச்செல்லாம். அதனால இன்னொரு விதமாக சொல்லணும்னா கௌடபாதர் சொன்னது, ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா, அந்த அண்டன்னு உபயோகப்படுத்துறது தப்பு. அதுதான் கௌடபாதார் பாஷையில் நான் என்ன சொன்ன, அத்வைதம்னு சொல்கிறது தப்பு. அடிப்பேன், பேசாத. ஜீவாத்மா அண்டன்னு சொல்லக்கூடாது. இது யார் சொல்கிறான்? இந்த ஒரே புருஷனான்னு சொல்கிறோம், ஜீவாத்மா பரமாத்மா இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு அத்வைத்தத்துக்கு ரொம்ப நெருங்கி இருக்குது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், பார்த்தீங்களா? பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர். அதுக்கு அந்த மாண்டூக்கியம் படித்தாதான் இப்போ பூர்ணமாயிடும். அதுக்கப்புறம் கிளாஸ் வர வேண்டுமா சார்? அது உங்கள் இஷ்டம். சில பேர் முன்னாடியே வராமல் போயிட்டாங்க, அப்பப்போ போயிட்டாங்க, அப்பப்போவே அவங்க இஷ்டம். சரி, இதுதான் இந்த 11வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம்.
ஆனால் சிம்பிளாக இங்கே பார்த்தா அத்திர எங்கே அத்திர எங்கே சார் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை அத்திர இந்த தேகத்தில் புருஷ ஈஸ்வரையோகோ அத்திரான இந்த தேகத்தில் புருஷ ஈஸ்வரையோகோ வைலக்ஷண்யம்னா வேற்றுமை இருக்கிறது, வைலக்ஷண்யம் இருக்கிறது. அணு அப்பி பிசிறு கூட அணுன்னா பிசுறு அதுதான் அண்வப்பி அன்னு இருக்கு மண்வப்பி அணு அது அணு அப்பி ந பேதம் இல்லை. ஓகே அப்புறம் தது அந்நிய கல்பனா அது ரெண்டுத்துக்கு பேதம் உருவாக்கிட்டு ஒருத்தன் ஞானம் இருக்கிறவனும் இன்னொரு ஜீவ அஜ்ஞானி இப்படியெல்லாம் பேதம் கல்பிக்கிறது இருக்கே அப்ப அர்த்தா சும்மா தேவையில்லாத வேலை வியர்த்தமான பேச்சு நீ பேசுகிற. அதனால் ஏன் அப்படின்னா நாம் பேசின இப்போ விசாரணை மொத்தம் பகவான் ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு, ஞானம் ச பிரகிருத்தேஹே குணஹ. பார்த்தீங்களா அங்கே இருக்க இப்போ நம்ம அனலைஸ் பண்ணதெல்லாம் இந்த ஞானம் అనేది பிரகிருத்திலோ இருக்கிற அந்த சத்துவகுணம்னு கூட சொல்ல மாட்டுறாரு அவர். இப்போ சத்துவகுணம் குரு சொல்லன்னா பகவத்கீதை ரெஃபர் பண்ணுன்னு எங்கே தான் புரிய போகிறது? பிரகிருதி கரெக்டாக உபயோகப்படுத்துகிற வார்த்தை பிரகிருத்தியோட ஒரு குணம் தான் ஞானம் தவிர அது அசல் அங்கே இல்லைன்றார். அதனால் அதில் அசல் பேதமே இல்லை, ரெண்டே இல்லை தானே. அத்வைதமாக ஏகமேவன்னு சொல்கிறதுக்கு தானே வேதாந்தம். கௌடபாதர் திட்டினான்னு சரி வேறு அத்வைதம்னு சொல்லணும் இல்லையா? நான் 12வது ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இதில். பிரகிருதிர் குணசாம்யம் வை பிரகிருதேர்நாத்மனோ குணாः பிரகிருதேர்நாத்மனோ சத்வம் ரஜஸ்தம இதி ஸ்தித்யுத்பத்யந்த ஹேதவः. இந்த 10-11 ஸ்லோகங்களில் சொன்ன விஷயத்தனே முக்கியமாக 11வது ஸ்லோகத்தில் சொன்ன அந்த குணம் பிரகிருதி అనేది பகவான் இங்கே அது கொஞ்சம் இன்னும் விஸ்தரித்து விவரிக்கிறார். சரியா? ஆனால் இதோட பதார்த்தம் சொல்லிட்டு இதில் கூட வேறு ஒரு சந்தேகங்களும் இல்லை அங்கே நாம் உருவாக்குறோம். ஓகே இப்படி கொஞ்சம் விசாரணத்துக்கு தகுதி இருந்தால் தான் வேதாந்த கிளாஸ் இல்லையா, நாட் அதர்வைஸ். ஓகே மார்கழி மாதம்ல கூட ஏதாவது பொங்கல் கொடுக்க மாட்டீங்களா? எங்கேயாவது சத்தங்கம் வந்து சொல்லிட்டேங்க அங்கே தர மாட்டோம். சத்சங்கத்துக்கு வேதாந்த சத்சங்கத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. நீயே இல்லாமல் ஆயிடுவேன். அகங்காரம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் விட்டுடுவேன், எல்லாம் போயிடும். சுவாமி சொன்னார்ல, அர்த்தம் பாருங்க. குணசாமியம் குண வைஷமியம் అనేది கூட பக்கத்தில் வச்சுக்கணும் நம்ம. அது நான் சொல்லுவேன் அப்புறம், பட் இப்போ அர்த்தம் சொல்கிறதுனால குணங்கள் எல்லாமே சமநிலையில் இருக்கும்போதும் ஓகே 100% எப்படி 3 பிரித்து கணக்கு போட்டுக்கிட்டு பண்ணுங்க நீங்களே. 33.3 சமமாக இருக்குல்ல. குணசாமியம் அதுக்கு பேர் சாமியாவஸ்தா, ஈக்விலிபிரியம் ஸ்டேட், சமஸ்திதி. குணங்கள் சாமியமாக இருக்கும்போது அப்போ அதுக்கு தான் பிரகிருத்தின்னு பேராமா. பிரகிருதி வை பிரசித்தம் அண்ணா அதுதான் பிரகிருதி அண்ணா அர்த்தம். வேர் தேர் இஸ் ஏ ஈக்விலிபிரியம் பேலன்ஸாக இருக்குது. ஆனால் அதில் வைஷமியம் ஏற்படும் போதும்
வைஷமியம், என்னமோ சலனம் வந்துச்சு. ஓகே, ஒரு தொட்டிலையோ குளத்துல ஜலம் அப்படியே நிச்சலமாக இருக்கு, ஒன்றும் அசையலை. அடியில் இருக்கிறது எல்லாம் தெரியறது, காசு போட்டால் கூட அடியில் இருக்கிறது தெரியுது, எல்லாம் தெரியறது. ஆனால் மேலே நின்று ஒரு காஞ்சி போன ஒரு இலை, சின்ன இலை அப்படி விழுந்துட்டா ரிப்புல்ஸ் வரும், அப்புறம் அடி தெரியாது இல்லையா? ஸோ இப்படி தான் பிரகிருதியில் அந்த வைஷமியமன்னா ஃப்ளக்சுவேஷன், சாமியமன்னா சமஸ்திதி, நிச்சலஸ்திதி, அது சலனஸ்திதி. ஆனால் அந்த வார்த்தை இங்கே பகவான் உபயோகப்படுத்தலை. அப்போ என்னாகும் இந்த பிரகிருதி? இதில் என்ன இருக்குன்னா, பிரகிருதி என்ன, சத்வமும் ரஜமும் தமம், 3 குணங்களும். ஓகே, இது அதுதான் அந்த 3 சேர்ந்து இருக்கு. ஆனால் 3 சமமாக இருக்கு. சமமாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே கொஞ்சம் இதில் வேற்றுமை, அப்படி பர்சன்டேஜ் மிக்சிங் ஆகிடும். அது ஏதாவது கொஞ்சம் சலனம் வந்துச்சுன்னா என்னாகும்? அப்போது ஸ்திதி, உற்பத்தி, பிரளயம், இது 3த்துக்கு காரணம் இந்த 3 குணங்கள் தான். 3 குணங்கள் சாமியஸ்தித்தில் இருக்கும்போது அது பிரகிருதி, அதில் சலனம் வரும்போது பிரபஞ்சம், ஜகத்து. ஜகத்துன்னு என்ன? ஜாயதி கச்சதி, இது ஜகத்து, வரதே போகிறதே பிரபஞ்சம். ஓகே, பிரகர்ஷணேன பஞ்சமே பிரகர்ஷணம், பலதாக காணப்படுது. பஞ்சபூதங்கள் தான். மனுஷனு, பூச்சி, புழு, பறவை, ஜந்துகள் எல்லாம் பஞ்சமகாபூதங்கள். அதனால பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சமான வார்த்தையோடு இங்கே பகவான் உபயோகப்படுத்தலை. சிம்பிள் அர்த்தம் அதுதான். பிரகிருதி என்ன? 3 குணங்கள் சாமியாவஸ்தையில் இருக்கும்போது அது பிரகிருதி. அந்த 3 குணங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகும்போது அதுக்கப்புறம் காணப்படுற ஜகத்து மொத்தத்துக்கு காரணம் சத்வரஜஸ்தமோ குணங்கள் அనే 3 குணங்கள். அதில் அப்படி சலனம் ஏற்பட்டு, காம்பினேஷன்ஸ் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு காரணமாகிறது. அவ்வளோதான் சொன்னார். நம்ம இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ படிச்சுக்கிறோம். என்னன்னா, இன்னொரு சந்தேகம் வரலாம், சரியா? யாருக்கு? அந்த முதல் குரூப்பு, முதல்ல பேசிட்டோம். இப்போ அந்த குரூப்புக்கு என்னன்னா, ஜகத்துடைய சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பரமாத்மா. அது ஜென்ரல் அப்படி தானே சொல்கிறோம். நம்ம கூட பிகினிங்கில் வேதாந்தம் படிக்கும்போதும் Brahman is the karanam for everything, and the whole Jagat and Jiva, Ishvara, everything is effect and cause and effect. அதுக்கப்புறம் அது அபவாதம் தான், அது அத்தியாரோபம் தான். முதல்ல சும்மா சொல்கிறது, அப்புறம் அது தப்பு, அது இல்லை அப்படின்னு காரிய காரணம் போயின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இவனுடைய கேள்வி என்னன்னா, சரி ஜகத்து மொத்தத்துக்கு கண்டிப்பாக தெரியும், நானும் காரணம் இல்லை சார், நான் அப்பாவி, நான் யாருக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆன்னு சொல்லி இருக்கிறோம். ஸோ ஜகத்துக்கு ஜகத் பாலனா ஜெகன் மோகனா அப்படின்லாம் சுந்தர ரூபா ஜெகத் பாலனா, ஹே ஜெகதாதா விஸ்வவிதாதா, ஏதாவது சொல்லுவோம், பஜனை பாடலாம், எல்லாம் சொல்லலாம். ஜெகத்துக்கு காரணம் பரமாத்மா. ஓகே, அதனால தான் பகவான்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு, அங்கே வச்சுட்டு, இங்கே வச்சுட்டு அவனுக்கு இவனு இப்போ என்ன சொல்கிறான்னா, அப்படி காரணமாக இருக்கும்போதும் முதல் கவனம். அப்போது நீ அங்கே ஜீவாத்மா பரமாத்மா 2 இல்லை 1 வச்சுக்கன்னு சொல்கிறேன்ல, அவனை ஒத்துக்கலை. ஏன்னா இங்கே பாரு, அவர் 3 காரணம், நானும் சின்ன அல்பம், நான் ஒரு சின்ன சரீரத்தில் இருக்கிறேன், பார்ஷனில் ஒரு ஏதோ உங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு சின்ன குச்சியில் பாருங்க 50 கிலோ உட்காந்துருக்கேன். பரமாத்மா எங்கே? நான் எங்கே? நானும் பரமாத்மா ஒன்றுன்றீங்க. சரியாகவில்லை நீங்கள் பேசுகிறது. நான் இப்போதான் இந்த டேட் ஆஃப் பர்த் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், அதுக்கு முன்னாடி நான் இல்லை இல்லையா? இப்படி தானே நம்மளுடைய எல்லாரும் கல்பனம். ஸோ எனக்கு பிறப்பு இருக்கு, இந்த சின்ன சரீரத்தில் இருக்கு, அப்புறம் இந்த சரீரம் கூட இறந்து போயிடும். எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கா என்ன? ஏதோ என்ன சின்ன வேலை பண்ணுவேன், நான் சமைச்சுக்கிறேன், நடப்பேன், அது பண்ணுவேன், ஏதாவது கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறது.
பரமாத்மா எங்கே அப்படின்னு இவன் சந்தேகம். எப்படி என்ன பரமாத்மா கூட சமமானு பார்க்குறது? எதுக்கு இந்த கேள்வி வந்தால் இப்போ மேலே வந்து சுஷ்டி ஸ்திதி லய பற்றி வந்தது இல்லையா? ஏன் பகவான் சொல்கிறது என்னன்னா, அந்த முன்னாடி ஸ்லோகத்துக்கு கனெக்ஷனாக இதுதான் 3 குணங்களும் 3 குணங்கள்னால வந்தது தான் இந்த மொத்தம் எதெல்லாம் உனக்கு தெரியறதோ பிரபஞ்சம். அதனால் நான் எந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணம் நானாக முடியாது అని முதல் குரூப் அவன் சொல்கிறான். இப்போது சாங்கிய ஃபிலாசபர் இந்த 2வது குரூப் அவனை சொல்கிறான், அது சரி இங்கே பாரு, சிருஷ்டி ஸ்திதி லயக்கு பரமாத்மா காரணம்னு யார் சொன்னா? மேலே இப்போதான் அதே பரமாத்மா தான் இங்கே கிருஷ்ணன் பேரில் இருந்தே அதெல்லாம் குணங்கள் பிரகிருதி தான், நான் காரணம் இல்லைன்னு பகவத்கீதையோட சொல்கிறாரு. ஓகே, நான் எதுவுமே பண்ணல. எனக்கு சொன்ன 5வது அத்தியாயத்தில் கூட நமக்கு ஓகே, நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித் అని தத்துவவித் பற்றி சொல்கிறாரு. பகவான் கூட அப்படி தான், அவரே சொன்னார், நாகம் கர்த்தா, நான் எதுவுமே பண்ணல. நைவ கிஞ்சித் கரோமீதி பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்புருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் சொப்பன் ஸ்வசனன் ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன், எதுவுமே நான் பண்ணல அப்படி. ஸோ யார் சொன்னாங்க உனக்கு? சொல்லலையா? எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. அதான் அப்போது என்ன சொல்லணும்? சிருஷ்டி ஸ்திதி லயக்கு காரணம் அந்த பிரகிருத்தில் இருக்கிற 3 குணங்கள். ஆத்மா காரணம் இல்லை. ஆத்மா எதுவுமே பண்ண முடியாது. நிர்விகாரா நிஷ்கிரியா அசங்கா, எத்தனை உபனிஷத்தில் எத்தனை ஆத்மஸ்வரூப லட்சணம் பற்றி சொல்லும்போது, ஆனால் எல்லாமே நெகட்டிவ் ஆ சேர்க்கும். ஓகே, அகர்த்தா அபோக்தா அவிகாரா அனிர்வச்சனீயம் எல்லாம் ஆன்னு சேர்க்கணும், இல்லைன்னா நான்னு சேர்க்கும். நான் அப்போது இந்த வைஷமியம் குணங்களுக்குள்ளே வந்தது தான் காரணம். ஸோ குணசாமியம் வந்து பிரகிருதி, குண வைஷமியம் வந்து பிரபஞ்சம். இது எங்கே? உபனிஷத்து ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து, அது நம்ம படிக்கலை. அங்கே சொல்கிறார் ஸ்வேதாஸ்வர ரிஷி, மாயாம் து பிரகிருதிம் வித்தி மாயினந்து மகேஸ்வரம். பிரகிருதி எல்லாத்துக்கு பேர் மாயா. இந்த பிரகிருத்தினி மாயனி நடத்துகிற செய்கிற அதிபதி யாருன்னா மாயினம் து மகேஸ்வரம். பட் மகேஸ்வரம் இஸ் நாட் தி பிரம்மம் பரமாத்மா, மாயா சகித்த ஓகே ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் ஈஸ்வரன் கூட, ஒரு பிரதிபிம்பந்தான். ஆனால் பெரிய பிரதிபிம்பம் ஆர்சி ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் సమష్టి. இப்போ பேசிட்டோம் இல்லை முந்தானேது மாண்டకంలో, ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் பிரதிபிம்ப சைத்தன்யம் வெஷ்டி தனிப்பட்டது, సమష్టి வெஷ்டி எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறோம். பட் இதெல்லாம் எங்கே நிற்கிறது? பிரகிருத்திலோ நிற்கிறது, சத்தியத்தில் இல்லை, ஏகத்தில் இல்லை, ஆத்மలో இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஆத்மா என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. பிரம்மம் ஒன்றும் பண்ண மாட்டார், ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை. அப்போது ஏதாவது சொல்லணும், அப்படி ஒன்றும் பண்ணலையா? ஒரு அவருடைய பிரம்மனுடைய ப்ரெசன்ஸ்னால பிரம்ம இருக்கே, அவ்வளோதான், அவர் இருப்பார், அவ்வளோதான். அந்த இருப்பார் அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. அதுக்கு என்ன சொல்லுவோம் பொதுவாக? பிரசிடெண்ட் அப்படி சும்மா இருப்பார், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பண்ணுவார். அதனால தான் ஃபங்க்ஷனுக்கு பிரசிடெண்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன், ப்ரிசைடிங் ஃபங்க்ஷனுக்கு சும்மா வந்துட்டு அவர் இருப்பார் அங்கே. அவனை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஏதோ பண்ணுறோம்.
இந்த பிரசிடென்ட் என்ன வார்த்தை நம்மளும் சொல்லலை, கீதையில் பகவானே சொன்னார். கரெக்டாக அதே வார்த்தை, மயா தக்ஷேண பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். கரெக்ட் அதே வார்த்தை, பிரசிடென்ட் நான். மயா தக்ஷேன பிரகிருதி சூயத்தே, பிரகிருதி பிரசவிக்கிறது, சச்சராச்சரம் உயிர் இருக்கிற உயிர் இல்லாத மலை கல் முள்ளு செடி கொடி எல்லாமே. நான் என்ன ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. மயாத்தியக்ஷேன பிரகிருதி. இது யாரும் சாங்கியா, இது கொண்டாலும் நமக்கு கொஞ்சம் நெருங்கியிருக்குல்ல. குட். அப்போது இதுதான் இந்த 12வது ஸ்லோகத்தில் சொல்லி 13வது ஸ்லோகம். சத்வம் ஞானம் சத்வம் ஞானம் ரஜः கர்மா தமோ ஞானமிஹோச்யதே குணம் வ்யதிகரः காலः ஸ்வபாவः சூத்ரமேவ ச. அந்த ஸ்லோகம் அர்த்தம் சொல்கிறேன். ஆனால் இங்கே கூட இதுக்கு சம்பந்தம் அவ்வளோ நேராக இல்லைன்னா கூட சில பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. முடிஞ்ச இனி பார்ப்போம். இப்போது என்ன சொல்கிறாருன்னா அதே தாட் பாருங்கள், கண்டினியூஷன். அங்கே வைலக்ஷண்யம் குணங்களும் மாற்றம், அந்த குணங்கள் மாற்றனால அதை சிருஷ்டி ஸ்திதி லய பிரபஞ்சம் மாறுது, பிரகிருதியே. அந்த குணங்களை பற்றி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த சத்துவம் ஞானத்துக்கு காரணம். பகவான் கிளாரிஃபை பண்ணுறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சத்வம் ஞானத்துக்கு காரணம். பகவத்கீதையும் சார் நீங்கள் இது வச்சுக்கலையான்னு இது அப்புறம் வரும் சார், முன்னாடி படித்ததுக்கு ஞாபகப்படுத்தணும் இல்லையா. சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம் பகவான் இங்கேயும் சொல்கிறார். அதே பகவான் தான், வேறு யாரும் இல்லை. ஓன்லி இன் பிட்வீன் ஒரு 36 வருஷம் கேப் இருக்கு, அவ்வளோதான். இப்போ அப்புறம் போவார், இப்போ கிளம்பி போவார், வேஷம் மாற்றிட்டு. சத்வம் ஞானம், சத்வம் ஞானத்துக்கு காரணம். ரஜோகுணம் கர்மத்துக்கு காரணம், கர்மத்துக்கு காரணம். தமோகுணம் அஜ்ஞானம், ஓகே, தூக்கம் அதெல்லாம் அதில் வருது. தமோகுணம் அஜ்ஞானத்துக்கு காரணம். அஜ்ஞானம் இஹ உச்சதே, இப்படி தான் சொல்லப்படுறது, இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லப்படுறது, உச்சதே. அப்புறம் இங்கே 2 வேறு வார்த்தைகள் கொண்டு வராரு. இந்த நிறைய பிரிவு வருது இல்லையா, ஓகே. இது பகவானுடைய சொந்தம் இல்லை. எகெயின் இதெல்லாம் இப்படியெல்லாம் பல தான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டோம் அவங்க. ஆனால் காலம் அண்டு ஸ்வபாவம் అనేది 2 புதுசாக கொண்டு வராரு. ஸோ சில வாட்டி இது ஒரு டிஸ்கஷன் வரும், காலத்தின்னு இப்போ எங்கே சேர்க்கணும், எதில் சேர்க்கணும். தத்துவங்களை நிறைய வாட்டி நம்ம பேசிட்டோம். இப்போ பகவான் சொன்னது கூட 28 சொல்லியிருக்காரு. அது இந்த 28 பற்றி இப்போ அவரே திரும்பி மறந்து போயிருப்பீங்க என்னோட அபிப்பிராயம்னு அப்புறம் இப்போ பேசுவார். 14 நம்ம டீட்டெயில்டாக பேசுவார். ரொம்ப சிம்பிள் தான், ஏன்னா படித்தது அதெல்லாம். இந்த 28 கணக்கு பகவானே சொல்லுவார். ஏன்னா நம்ம ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோம், அவருக்கு தெரியும். சத்தம் ஞானம் அது சொல்லி இந்த காலம் பற்றி கூட நம்ம எப்பவுமே சேர்த்து சொல்லலை. 24 தத்துவங்கள்னு சொன்னான்னு சார், காலம் எதுக்கு அடிப்படையாக வரும்? காலம், அப்புறம் ஸ்வபாவம். ஓகே, ஸ்வபாவம்னா நேச்சர் அன்னலாம். ஆனால் அது ஸ்வபாவம்னா நேச்சர், வேறு என்ன சொல்ல முடியும்? ஓகே, ஒரு ஆட்டிடியூட், ஓகே, ஒரு நிலை. அந்த நிலை யாரும் நம்முடைய மனசு நிலையாகட்டும், அதோடைய பிரகிருத்தியோட நிலையாகட்டும், குணங்களுடைய நிலையாகட்டும், ஒரு ஸ்வபாவம், ஒரு ஸ்டேஜ், ஒரு ஸ்திதி. இந்த 2 எதில் போடுறது இப்போது அப்படின்னு கேள்வி வரும்போது பகவான் இங்கே இந்த மாதிரி ஆர்குமெண்ட் இருக்குது. இது என்ன சொல்லுன்னா, குண வெத்திகரஹா, இது குணங்கள் 3த்திலோ சேராது இந்த 2, இந்த ஸ்வபாவம் అనేది. ஆனால் ஆக்சுவலாக நான் அது கரெக்டாக அர்த்தம் சொல்கிறேன். அப்போ தான் ஸ்வபாவம் అనేది ஆட்டிடியூடு, அப்புறம் நேச்சர் இப்படி சொல்லக்கூடாது.
இந்த இடத்துல ஸ்வபாவம்னா சூத்திரம் பகவானே உபயோகப்படுத்துகிறாரு. ஸ்வபாவ சூத்திரமேவ, அது சேர்த்து படிச்சுக்கணும். அப்போ சூத்திரம்னா எங்கே போகணும், வேறு இடத்துக்கு சொல்கிறேன். ஸோ குணம் மொத்தத்தில் காலம் அண்டு ஸ்வபாவம் అనేది குணங்களுக்கு கீழே பிரகிருத்திలో சேர்க்கலை. அப்படின்னா எதில் சேர்க்கணும்? சூத்திரம் என்றார் என்னன்னா மகத்தத்துவம். மகத்தத்துவம்னா அசలు ஆக்சுவலி பிரகிருத்திలో இந்த வேரியேஷன்ஸ் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்திதிக்கு பேர் மகத்தத்துவம். மூல பிரகிருதி, மகத்தத்துவம், அப்புறம் அகங்காரம் வரும். சமஷ்டி அகங்காரம் வரும்போது அது சூத்திரம் ஆயிடுது. அதனால சூத்திராத்மா பிரம்மதேவனுக்கு பேர், இல்லைன்னா ஹிரண்ய கர்ப்பனுக்கு பேர். புரியுறதா இப்போ? இல்லைன்னா சமஷ்டி பிராணசக்தின்னு சொல்லணும். சரியா? காலம் காலம் யாருக்கு சேர்ந்தது? இது சூத்திரமேவான்னு சொன்னால் அது ஈஸ்வரனுக்கு சேர்ந்தது. இங்கே பரமாத்மான்னு சொல்லுவோம், பிரம்மனுக்கு சேர்ந்தது இல்லை. பிரம்மனில் காலம் கிடையாது, மண்ணாங்கட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா அதான் பிரம்ம விஷயம் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ சூக்ஷ்மமான சிந்தனை வேணும், அனாலிசிஸ் வேணும். அதனால தான் உபனிஷத்து சொல்கிறது ந மனோ கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹா. அங்கே மனசு போக முடியாது, வாக்கும் போக முடியாது, எந்த இந்திரியமும் போக முடியாது, புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறது. ஆனால் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க. முதல்ல மனசில் இல்லை, மனசில் இல்லை, மனசில் ஆகி என்ன சரியா? ஸோ ரொம்பவே கொஞ்சம் குழப்பம் கலக்கி விட்டுட்டோம். சிந்தனை பண்ணணும். இப்போ இது பற்றி வச்சு கொஞ்சம் வேறு சந்தேகம் கூட எடுத்துகிட்டு அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னு சொல்லி விட்டுடுறேன். அப்போ நீங்கள் மாண்டுக்கியத்துக்கு ரிலேட் பண்ணிக்கிட்டு வந்துடுவீங்க. என்னன்னா இந்த ஒரு சந்தேகம் வரலாம். இந்த ஸ்லோகத்துக்கு நேராக சம்பந்தம் இல்லை, பட் நம்ம கொண்டு வரோம். இந்த சர்வக்னத்துவம் முந்தானேத்து பேசிட்டோம் இல்லையா? அந்த மந்திரத்தில் இருக்க 6வது மந்திரத்தில் சர்வக்னஹா சர்வாந்தர்யாமி ஏஷா அப்படின்னு 3 சொன்னோம். ஆம்னிசென்ட்டும் ஆம்னிபொட்டென்ட்டும் ஆம்னிப்ரெசென்ட். சர்வக்னஹா சர்வசக்திமானு சர்வாந்தர்யாமி. இது எல்லாமே கூட அப்புறம் கேன்சல். அதெல்லாம் எங்கே பேசிட்டோம்? 6வது மந்திரத்தில் பேசிட்டோம். 6வது மந்திரம் என்ன? காரணாத்மாவில் பேசிட்டோம். காரணாத்மா சமஷ்டியில் பேசிட்டோம். அப்போது பிரம்மனுக்கிட்ட போல அந்த வார்த்தைகள் போகாது. அப்போது இந்த ஆம்னிசென்ட் சர்வகத்னம் అనేది கூட அந்த சொன்ன 3 கூட பிரகிருதிக்கு கீழே வருது. இதுதான் நம்முடைய வேதாந்த சித்தாந்திகளுடைய கண்ணோட்டம். அதுதான் மாண்டுக்கியம் சொல்கிறது. ஸோ இது ஏன் சொல்லணும்னு இப்போ பிரகிருதி பற்றி இவ்வளோ பேசினதுனால நமக்கு மாண்டுக்கியம் படிக்கிறதுனால கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு அனாலிசிஸு. பட் இது இப்போ நான் இதுக்கு அவனை கேள்வி டவுட் கேட்குறேன். நாம் இப்படி சொன்னால் அவன் என்னன்றன்னா சர்வக்னத்துவம் అనేది அது சென்ஷியன்ட் தானே. சர்வக்னத்துவம்னா ஆம்னிஷியன்ட். அது பரமாத்மாவுக்கு தானே இருக்கணும். ஓகே, பிரகிருதி பரமாத்மான்னு அவன் திருஷ்டியில் என்னென்னா பிரம்மன் நினச்சிக்கிறேன். நம்ம பிரம்மன் இல்லைன்றோம். ஸோ சர்வக்னம் எப்படி பிரகிருத்திலோ இந்த சர்வக்னத்துவம் இருக்கும் అని கேள்வி கேட்குறான். ஓகே, எப்போ பிரகிருத்திలో சத்வகுணமோ விருத்தி ஞானம்னு சொன்னமோ அந்த ஆம்னிஷன்ஸி ஆம்னி ப்ரெசன்ஸ் சர்வக்னத்தனோட பிரகிருத்திలో சேர்ந்தது தான். ஆனால் அங்கே ஒரே ஒன்று ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ சொன்ன மாதிரி விருத்தி அந்த கரணத்தில் சத்வகுண விருத்தி ஞான விருத்தி ப்ளஸ் பிரதிபிம்ப சைத்தன்யம். பிரதிபிம்ப சைத்தன்யம் பிம்பம் இருக்கு, பிரதிபிம்பம் ஏற்பட்டுச்சு. பிம்பம் சொல்லலை, பிரம்மன் சொல்லலை. அதுதான் அத்தியக்ஷனாக இருக்குன்னு. அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, கொஞ்சம் இதெல்லாம்
புது புது வார்த்தை அது இது சொல்லிட்டேன், எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு. ஓகே, ஸோ ஆர்சியில் தான் இதெல்லாம் நடக்கிறது, அவ்வளோதான். அது மட்டும் திங்க் பண்ணுங்க. ஓகே, ஆர்சியில் மட்டும்தான் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ், பிரதிபிம்பத்தில் தான் நடக்கிறதே. எதுவுமே ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஓசிலோ நடக்கலை. ஓசி இஸ் த பிரம்மன். நீ பேசுகிறது எல்லாம், இந்த கேள்விகள் எல்லாம் எல்லாமே பிரகிருதிக்குள்ளதான், அந்த கரணத்துக்குள்ளதான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.